ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ரயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. ஓம் அஜானதிமிரஞ்சஸ்ய ज्ञानाञ्जनशलाके चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्यदेवम् श्री राधा कृष्ण पादान् सागन ललिता श्री विशाखान्वितं च हे कृष्णा करुणा सिंधु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोस्तुते तप्त काञ्चन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये माञ्चकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामिनीति नामिने. नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनीति नामिने. नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादि पाश्चात्य देश तारणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद. हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. भागवत प्रार्थने. सर्वशास्त्राद्भि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाढ्य सर्वलोकैक दृक्पृता सर्वभागवत प्राण श्रीमद्भागवत प्रभो कलिदन्दोदितादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाठाय प्रेम वक्षाक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तु मे. मथेक बंधो मत संगिन मत गुरु मन महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते. असाधि साधि ददाइन अधिनोच्चताकरा आनामुच्च कदाचिन् मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुरा. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே, எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்பொழுதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, என்னுடைய ஒரே நண்பரே, என்னுடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவருமாகவும் இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவர்க்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்பொழுதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டுடன் எப்பொழுதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. பாகவதற்கான இன்னொரு பிரார்த்தனை. भूतैर्महद्भिर् य इमां पुरो विभो निर्माय चेते यतमोष पुरुषः भूते गुणान् षोडश षोडशात्मक சோழலங்கிருஷ்ட பகவான் பச்சாம்சி மே. பரமபுருஷ பகவான் பிரபஞ்சத்தினுள் சயனிப்பதன் வாயிலாக படைக்கப்பட்டுள்ள ஜட உடல்களை இயக்குகிறார். 16 பிரிவுகளை கொண்ட ஜட குணங்கள் அவரது படைக்கும் கருவிகளாக உள்ளன. மேலும் தனது புருஷ அவதாரத்தில் தோன்றும் பகவான் ஜடகுணங்களின் 16 பிரிவுகளிடம் ஜீவராசி கட்டுப்பட்டு கிடக்குமாறு செய்கிறார். அந்த முழுமுதல் கடவுள் கருணை கூர்ந்து எனது கூற்றுகளை கௌரவிப்பாராக. ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். அத்தியாயம் 87, ஸ்லோகம் 4-15 வரைக்கும் இருக்கிற கேள்வி பதில்களை பார்த்துட்டு இன்னைக்கு 5 ஸ்லோகம் பார்க்கலாம். 16வது கேள்வி இல்ல 17வது கேள்வி. மாதாஜி 15வது கேள்வியில இருந்தே வரும், பதம் 3ல இருந்தே வரும் மாதாஜி.
ஓகே. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நான் வேற புதுசு மாதாஜி, எது ஆரம்பிக்கிறீங்கன்னு தெரியல, கொஞ்சம் நீங்க விளக்கம் கொடுங்க வந்து மாதாஜி. பாகவதம் 10வது காண்டம் இருக்கா உங்ககிட்ட? என் கையில இல்ல மாதாஜி, நான் வெளியே இருக்கேன். ஆனா நீங்க சொல்லி கொடுங்க மாதாஜி. சரி, அப்படியே கேளுங்க. நீங்க வந்து நான் இப்ப கேள்வி பதில் கேட்போம், கேள்வி பதில் நடக்கும். இப்ப நீங்க சும்மா அப்படியே கேளுங்க. உங்களுக்கு எவ்வளவு தூரம் ஓகே மாதாஜி. புரியும் தெரியாது, ஏன்னா இது 10வது காண்டத்துல இருக்கிறோம். இந்த வகுப்புல நான் வந்து 1வது காண்டத்துல இருந்து 10வது காண்டத்துல வரைக்கும் படிப்படியா பக்தர்களை கொண்டாந்துருக்கேன். ஒரு வாரம் அதாவது இந்த வகுப்புல ஒரு வாரம் கொஞ்சம் பாடம் நடத்துவேன். பொதுவா ஒரு அத்தியாயம் நடத்துவேன். ஒரு அத்தியாயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அத்தியாயத்துல அவங்க வீட்டுல போய் படிக்கணும். அந்த அத்தியாயத்துக்குரிய கேள்வியும் அந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்குன்ட்டு அந்த பிராக்கெட்லயும் எந்த ஸ்லோகத்துல இருக்கு ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்கு அப்படின்றத பிராக்கெட்ல போட்டு அனுப்பிடுவேன். அப்ப அந்த பக்தர்கள் அந்த கேள்விக்கான பதில் அந்த இடத்துல தேடி படிச்சுட்டு வரணும். அவ்வளவுதான், பார்த்தே பதில் சொல்லலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிரபுபாதருடைய புத்தகங்களை நல்லா படிச்சு புரிஞ்சதுக்காக இந்த திட்டம். 2017 இருந்து நாங்க பாகவதம் படிக்கிறோம். இப்ப 10வது காண்டம் கடைசியில இருக்கிறோம். இந்த அத்தியாயம் வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள்ன்ற அத்தியாயத்துல நிறைய தத்துவங்கள் இருக்கு. 50 ஸ்லோகம். நான் ஒரே வாரத்துல ஒரு 2 மணி நேரத்துல பாடம் எடுத்துட்டு இருப்பேன். ஆனா இதுல வந்து நிறைய தத்துவங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா போறோம். அதுதான் இப்ப வந்து பக்தர்களுக்கு புரியலன்னா பொறுமையா கேளுங்க, புரியும். இப்ப அடுத்து இப்ப இன்னும் வந்து இன்னைக்கு நடத்த போற பாடத்துலயும் தத்துவங்கள் தான் நிறைய இருக்கு. அதை நம்ம பொறுமையா படிக்கலாம். 15வது கேள்வி, பரபிரம்மத்தை பற்றிய ரகசியத்தை அறிபவர்களுக்கு என்ன பலன் கிட்டும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. ம். பரபிரமத்தை பற்றிய ரகசியமான அறிவை தியானித்தவர் உண்மையில் இந்த அறிவை சித்திர தியானிப்பவர் எவரும் பௌதி பற்றுகளில் வேறுபட்டு வாழ்வின் இறுதி லட்சியத்தை அடைவாங்க. இந்த பரபிரமத்தை வாழ்வின் இறுதி லட்சியம் என்னது மாதாஜி? பகவானுடைய போய் சேர்றதுங்க. பகவானை சென்று அடைதல். தொண்டில் ஈடுபட்டு பகவானை போய் சேர்றது. பகவானை சென்று அடைதல் தான் வாழ்வின் இறுதி லட்சியம். பகவானுடைய அன்பை பெறுதல், கிருஷ்ண பிரேமையை அடைவது இறுதி லட்சியம். பகவானுடைய வைகுண்டத்துல போய் கோலோக விருந்தாவனத்துல போய் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் சேவை செய்யறது மனித வாழ்க்கையின் லட்சியம். நன்றி. அப்போ பரபிரம்மத்தை பற்றின இந்த ரகசியங்களை நாம் அறிவதன் மூலம் பௌதிக பற்றுகள்ல இருந்து நாம விடுபடலாம். சரியா? அடுத்து 16வது கேள்வி. ஸ்ரீல விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூரார் எதை உபனிஷதமாக கொள்ளலாம் என்று கூறுகிறார்? சாந்தாமணி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இந்த அத்தியாயத்தின் முதல் 2 ஸ்லோகங்களையும் பிரம்மனை பற்றிய ஒரு உபனிஷதமாகவே கருதலாம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் சொல்றார். வெரி குட். 17வது கேள்வி. பகவான் நாராயணர் மற்றும் நாரத முனிவருக்கும் ஏற்பட்ட உரையாடலில் பகவான் எத்தனை முறை சம்பந்தப்பட்டுள்ளார்? மகேஸ்வரி மாதாஜி. 2 விதத்தில் சம்மதப்படுகிறார் மாதாஜி. நாரதரும் அவரும் பேசிக்கொள்ளும் போது அங்க நாராயண ரிஷியாகவும் அதனோட மூலப்பொருள் மையப்பொருளாகவும் அவரே இருக்கிறதுனால 2 விதத்துல அவர் சம்பந்தப்படுறாரு மாதாஜி. அவரே பேசுறாரு. அத கிருஷ்ணன் பகவான் நாராயணரே பேசுறாரு, அதனால பேச்சாளர். அந்த பேச்சினுடைய பொருள் எது? கருப்பொருள். அதுவும் பகவான் நாராயணர் தான். இப்ப நம்ம ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், ஒரு விஷயத்த பற்றி பேசுகிறோம். அந்த பேச்சினுடைய முக்கியமான கருப்பொருளே வந்து பகவான் தான். அவரே பேசுறாரு அதை பத்தி. 2 விதத்துல அவர் சம்பந்தப்படுறார். நன்றி. அடுத்து 18வது கேள்வி. பகவான் நாராயண ரிஷி எதற்காக தவம் இயற்றினார்? அந்த தவத்தை எப்போது ஆரம்பித்தார்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பதில் சொல்லாதவங்க. புஷ்பமுகி. இந்த பாரத பூமி மக்களின் இகலோக மற்றும் பரலோக நன்மைகளுக்காக தர்மம், ஆத்ம ஞானம், புலநடக்கம் இவர்களின் கூடிய தவத்தை பிரம்மதேவருடைய பகலின் துவத்திலிருந்து சென்று வந்தார். இது வந்து இந்த ரிஷி நாராயண ரிஷின்றவர் வந்து பகவான் தான், நாராயணர் தான். அவர் வந்து பாரத பூமியில பரலோக நன்மைக்காக எங்க தவம் ஏற்றுகிறார்னா, எதற்காக தவம் ஏற்றுகிறார்னா மக்களுடைய நன்மைக்காக தான் ஏற்றுகிறார். அடுத்து எப்பத்துல இருந்து பண்றார் அப்படின்னும் போது தர்மம், ஆத்ம ஞானம், புலனடக்கம் இவைகளுடன் கூடிய தவத்தை
பிரம்மதேவருடைய பகல்ல இருந்து ஆரம்பிக்கிறார். பிரம்மதேவரின் பகலின் துவக்கத்திலிருந்தே ஆரம்பிக்கிறார். பிரம்மதேவருடைய வாழ்நாள் மிக மிக பெரியது. நம்ம மாதிரி 24 மணி நேரம் கண்டது கிடையாது. அவருடைய ஒரு 24 மணி நேரத்துல 1000 யுக சக்கரங்கள் போகுது. இத பத்தி நம்ம பகவத்கீதையில தெளிவா பார்த்தோம். இப்ப யாரோ ஒரு மாதாஜி கேள்வி கேட்கறாங்க, நாங்க எங்க இருக்கிறோம்ட்டு. 10வது காண்டம் அத்தியாயம் 87. 10வது காண்டத்துல 4வது புத்தகம் எடுக்கணும். அத்தியாயம் 87. சரியா? 19வது கேள்வி, பரபிரம்மத்தை பற்றிய விவாதத்தை எத்தனை பேர் எங்கு செய்தனர்? ஜெயசுபத்ரா மாதாஜி. அது 28 பேர் மாதாஜி. ஆனா அது நீங்க 19வது கேள்வி எல்லாம் மாதாஜி கேக்குறீங்க. ஆமா கேக்குறேன். அதுல கலாப அதெல்லாம் வேற கேள்வி மாதாஜி. 9வது ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு பாருங்க. நான் சொல்றேன், 8வது ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு மாதாஜி. 19வது கேள்வி. கேட்டுக்கொண்டிருக்க பரபிரமை பற்றி ஜனலோக வாசிகள் நிகழ்ந்த பண்டைய விவாதம் ஒன்றை பகவான் நாராயண ரிஷி நாரதருக்கு கூறுறார் மாதாஜி. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. புரிஞ்சு சொல்லுங்க. இந்த கான்வர்சேஷன் நான் பாடத்துல நடத்தினேன் போன வாரம். 3 பேர் பேசுறாங்க இந்த விஷயத்த. யார் 3 பேர்? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு மகேஸ்வரி மாதாஜி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பரீட்சித்து மன்னர் கேக்குறாரு மாதாஜி. சுகதேவ கோஸ்வாமி சொன்னாருங்க மாதாஜி. 2வது நாரதர் முனிவர் கேக்குறாரு. பத்ரிகாசிரமத்துல கேட்கும்போது நாராயண ரிஷியா பகவான் விஷ்ணுவே அவதாரம் பண்ணி இருக்கும் போது அவங்க சொல்றாங்க மாதாஜி. மூன்றாவது ஜனலோகத்துலங்க மாதாஜி சனந்தனரை தலைமையா வச்சுட்டு மிச்ச 3 குமாரர்களும் முனிவர்களும் கேள்விகள் கேட்கும்போது சனந்தனர் விளக்கம் சொல்றாருங்க மாதாஜி. வெரி குட். அதான் 3 இடத்துல இந்த உரையாடல் நடக்குது. பரபிரம்மத்தை பற்றின ரொம்ப காம்ப்ளிகேஷனா, அது ரொம்ப புரியாத மாதிரி ஒரு விவாதம். இந்த விவாதம் 3 இடத்துல நடக்குது. இங்க நடக்கிறது இந்த பாகவதத்துல நடக்குது. பரீட்சித் மகாராஜர் கேட்கிறார் சுகதேவ கோஸ்வாமிய பரபிரம்மத்தை பற்றிய கேள்வி. 2வது நாராயண ரிஷி நாராயண ரிஷின்னு சொல்லிட்டு பத்ரிகாசிரமத்துல இப்ப கூட போனீங்கன்னா பகவான் நாராயணரே ஒரு முனிவராட்டம் தவம் பண்ணார். அதுதான் இப்ப போன கேள்வி கேட்டேன், எதுக்கு தவம் பண்ணாருன்னு. அவர் எதுக்கு தவம் பண்ணோம், எப்படி தவம் பண்ணோம்னு காட்டுறதுக்காக தவம் பண்ணார். எப்போ ஆரம்பிச்சாரு? பிரம்மானுடைய நாள்ல இருந்தே ஆரம்பிச்சார். முதல் பகல்ல இருந்து ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் அது எதுக்காக பண்ணார்? மக்களுடைய ஈக பரலோக நன்மைக்காக பண்ணார். அந்த நாராயண ரிஷியும் நாரதரும் பேசுறாங்க 2வது இடத்துல. எங்க? பத்ரிகாசிரமத்துல. 3வது ஜனலோகம்னு ஒரு லோகம் இருக்கு. 14 லோகத்துல ஜனலோகம் மேல வருது, பூமிக்கெல்லாம் மேல. சொர்க்கலோகத்துல வரக்கூடிய ஜனலோகம். அந்த ஜனலோகத்துல சனந்தர் தலைமையில மற்ற முனிவர்கள்லாம் அவர் கீழே உட்காந்து கேக்குறாங்க. இந்த 3த்தையும் மறக்காதீங்க, ஈஸி இது. 20வது கேள்வி, சத்திரம் என்ற சொல் எதை குறிப்பிடுகிறது? தகுதியுடையவர்கள் பங்கேற்ற ஒரு யாகத்தை குறிப்பிடுகிறது மாதாஜி. வெரி குட். எல்லாருமே சமமா இருந்தாங்களாம். ஒரு யஜ்யம் பண்ணும்போது அதுல இருந்த எல்லாருமே யஜ்யம் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமையானவர்களா இருந்தாங்க. யஜ்யம்னா இப்ப நம்ம திருமண சடங்குல யஜ்யம் பண்றோம், எல்லாத்துலயும் யஜ்யம் நடக்குது இல்ல. அதுல அந்த யஜ்யம் பண்ற புரோகிதருக்கு தான் மந்திரம் தெரியும், அது எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனா இந்த யஜ்யத்துல எல்லாருக்குமே தெரியுமா? எல்லாருக்கும் எல்லா மந்திரமும் தெரியும், எல்லாரும் சமமா இருந்தாங்க. அடுத்து ஸ்வேத தீபத்தின் பிரபு யார்? சரியா சொன்னீங்க. அனிருத்தர் பகவான் தான், பகவானுடைய அவதாரம். 22வது கேள்வி, ஜனலோகத்தில் முனிவர்கள் எப்படி இருந்தனர்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. இருங்க சாரதா பாவினி. முனிவர்கள் எல்லோரும் வேத கல்வியிலும் தவத்திலும் சீலத்திலும் சமமானவர்களாகவும் நண்பர்கள் பகைவர்கள் மற்றும் மத்தியஸ்தர்கள் ஆகியோரிடத்தில் சமமானவர்களாகவும் இருந்த போதிலும் அவர்கள் தங்களில் ஒருவரை பேசுபவராக நியமித்து மற்றவர்கள் ஆர்வத்துடன் கேட்பவர்கள் ஆயினர். இருந்தாங்க. எல்லாருமே சமமானவர்களா இருந்தாங்க எல்லாத்துலயும். அதுதான் விளக்கமா நீங்க சொல்லிட்டீங்க. நன்றி. 23வது கேள்வி, சிருஷ்டி காலத்தில் முதலில் யார் தோன்றியது? விமலாங்கி மாதாஜி. விமலாங்கி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
சிருஷ்டி காலத்தில் பகவான் மகாவிஷ்ணுவின் சுவாசத்திலிருந்து வேதங்கள் தான் முதலில் தோன்றுகின்றன. அந்த வேதம் தான் இப்ப பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்றாங்க. ஸ்ருதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ருதிகள் தான் இப்ப பிரார்த்தனை பண்றாங்க. அடுத்த கேள்வி 24வது கேள்வி. வேதமூர்த்திகளின் பிரார்த்தனையின் எத்தனை ஸ்ருதிகளின் அபிப்பிராயங்கள் உள்ளன? ஹரே கிருஷ்ண மாதாஜி. 28 ஸ்லோகங்கள் 28 ஸ்லோகங்கள் 14.44 அடங்கிய வேதமூர்த்திகளின் பிரார்த்தனைகள் 28 முக்கிய ஸ்ருதிகளின் அபிப்பிராயங்களை தெரிவிக்கின்றன. ஓகே, அதில் எந்த 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 ஸ்ருதிகள் பரமமானவை? ஸ்ருதிகள் நிறைய இருந்துச்சு அதுல. இப்ப 28 ஸ்ருதிகள் வந்து பகவானை பாடுறாங்க. அதுல யாரு வந்து ரொம்ப முக்கியமானவங்க? கேள்வி கேட்டிருக்கிறேன். மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இருங்க அம்புலு மாதாஜி இருங்க, அவங்க வேற யாரோ பதில் சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்ருதிகளுக்கு இடையில் பரமபுருஷருடைய தூய பக்தி தொண்டை வலியுறுத்தும் ஸ்ருதிகள் பரமமானவையாகும். இப்ப இந்த ஸ்ருதிகள்லாம் வந்து பல விதமா பாடுது பகவான. அதுல யார் ரொம்ப முக்கியம்னா பக்தி தொண்டை பாடுறவங்க தான் முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 25வது ஸ்லோகம். மாயையை எதிர்க்க வேண்டும். மாயையை எதற்கு எதிர்க்க வேண்டும்? மங்களமயி மாதாஜி. மாதாஜி நான் சொல்றேன் மாதாஜி. நீங்க பதில் சொல்லணும்னா பக்கத்துல மியூட் பண்ணுங்க. நான் சொல்றேன் மாதாஜி. மங்களமயி மாதாஜி. மாதாஜி சொல்லுங்க. உண்மைதான், ஆனால் அது பந்தப்பட்ட ஆத்மாக்களை மதியிறக்கு செய்து பொய்யாக தங்களுடைய பௌதிக உடலோடு அடையாளப்படுத்திக் கொள்ள செய்கிறது. மேலும் சத்வம் ரஜஸ் தமஸ் ஆகிய அதன் குணங்களை கரை படிந்துள்ளன. எனவே தோஷ கிருபி, எனவே அவற்றின் முன்னிலையில் பகவான் தோன்றுவதில்லை. அதனால நம்ம மாயை வந்து நல்லதுதானே பண்ணுது அப்படின்னு சும்மா ஒரு கேள்வி. மாயை எங்க நல்லது பண்ணுது? மாயை வந்து ஆத்மாக்களை மதி இழக்க செய்து பொய்யாக தங்களுடைய பௌதிக உடல்களோடு அடையாளப்படுத்திக் கொள்றதுக்கு மாயைதான் பண்ணுது. அதனால சத்துவம் ரஜஸ் தமஸ் ஆகிய குணங்களினுடைய கரை படிந்திருக்கிறது. அதனால மாயை எதிர்க்கதான் வேணும். மாயோட கட்டிப்பிடிக்க கூடாது. சனி பகவானை கட்டிப்பிடிக்கிற மாதிரி. சனி வந்ததுன்னா போய் சனியை பிடிச்சோம்னா இன்னும் நல்லா பிடிச்சிக்கோம். சனி நிறைய ஜோசிகாரங்க தெரியாம போய் சனி தசையில போய் சனி பகவானை கும்பிடுன்னு சொல்லுவாங்களாம். ஆனா உண்மையா ஜாதகம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு சனி பிடிச்சா போய் சனி கிட்ட போய் நின்னீங்கன்னா நல்லா பிடிச்சிக்கிறாரு. மாயை அப்படிதான். மாயை போய் நான் வணங்குறேன், நான் காளி மாதாவை போய் வணங்குறேன், நான் மாயை வணங்குறேன், மாயில தான் இருப்பீங்க. சரி, இன்னும் நல்ல மாயை தனம் தேகி யசம் தேகின்னு போய் மாயா தேவி கேட்ட தரமா தந்துடுறேன், நீ இங்கே இரு அப்படின்வாங்க. கிருஷ்ணர் அப்படி கிடையாது. உனக்கு தேவைன்னா தான் தனம் தருவார், இல்லைன்னா தரமாட்டார். உனக்கு எது நல்லதோ அதை தான் கிருஷ்ணர் செய்வாரு. மாயா அது பண்ணாது. உனக்கு எது கெட்டதோ அதான் செய்யும். நல்லா அடி கொடுக்கும் மாயை. அதனால மாயை எதிர்க்கத்தான் வேணும். மாயைனா எல்லாருக்கும் தெரியுமா? புதுசா சேர்ந்திருக்கீங்களே கமலா மாதாஜி. கமலா மாதாஜி, மாயைனா என்னன்னு தெரியுமா? இதுக்கு படிக்க தேவையில்லையே, பதில் சொல்லுங்க. மாயைனா என்னன்னு தெரியுமா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாயைனா என்ன? கேள்வி கேட்டனா மாயைனா என்னது மாதாஜி? ஹரே கிருஷ்ண மாதாஜி. இருங்க, நான் உங்களுக்கு கேட்கலையே. கோலோக நிவாசினி மாதாஜி, நீங்க எல்லாம் டீச்சர் மாதாஜி. டீச்சர் எல்லாம் பதிலே சொல்லாதீங்க. நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸை தான் பதில் கேட்கறேன். தயவுசெய்து டீச்சர்ஸ் எல்லாம் பதில் சொன்னீங்கன்னா அப்புறம் இங்க மத்தவங்க கத்துக்கவே மாட்டாங்க. கமலா மாதாஜி புதுசா வந்திருக்கிறாங்க, ஆர்வமா இருக்கிறாங்க, அதனால அவங்கள கேட்கறேன். சொல்லுங்க மாதாஜி, மாயைனா என்ன? மாயை வந்து நம்மளோட மனதுதான் மாதாஜி. நம்ம மனசுதான் மாயை. வேற யாராவது பதில் சொல்றீங்களா? மாயைனா என்னன்னு? மனசு மாயை தான், கரெக்ட் தான். வேற யாராவது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா.
நான் ஹரே சொல்றேனே, கிருஷ்ணன். நான் டீச்சர்ஸ் எல்லாம் வாய தரக்கூடாதுன்னு. ரிப்புவரா மாலினி மாதாஜி, கோலோக நிவாசினி மாதாஜி, பிச்சி மகாராணி மாதாஜி, சீதலா கேஸ்ரி மாதாஜி, இவங்க எல்லாம் டீச்சர்ஸ் எல்லாம் பேசாதீங்க. சொல்லுங்க வசந்தி மாமி. மாதாஜி மாதாஜி நான் சொல்லவா? இருங்க, வசந்தி மாமி சொல்றேன். நாங்க சொல்லுங்கம்மா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. மாயைன்னா நம்மளோட மனசுல வர அந்த ஆசைகள், தட் இஸ் ரஜஸ் தமஸ் அண்ட் சத்துவ குணங்களோட சேர்ந்த ஆசைகள். சத்துவ குணங்கள் இருக்கிறவாளுக்கு வேற ஆசை இருக்கும், ரஜோ குணத்துல இருக்கிறவாளுக்கு அந்த மாதிரி ஆசை இருக்கும், தமோ குணத்துல இருக்கிறவாளுக்கு அறியாமையினால இன்னும் மோசமான ஆசை இருக்கும் பௌதிகத்துல. அதுதான் அத நம்மளுக்கு உண்டு பண்றவள் தான் மாயை. அந்த ஜீவன்களுக்கெல்லாம் இந்த ஆசைகளை உண்டு பண்றவள் மாயை. இல்ல, அவங்க கமலா மாதாஜி சொன்ன பதிலும் உங்க பதிலும் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் சரியான விளக்கம் வேணும் எனக்கு. சரியான விளக்கம் வேணும். மகேஸ்வரி மாதாஜி, மாயைன்னா என்ன? மாதாஜி, நானும் இதே அறியாமைன்னு தான் நினைச்சேன் மாதாஜி. அதுக்கப்புறம் அது 3 குணங்களுக்கு உட்பட்டது, நம்மளை உட்படுத்தக்கூடியது, பகவானுக்கு மட்டுமே உண்மையான ஒரு தொண்டனாக இருக்கக்கூடியது மாதாஜி. இப்படியெல்லாம் தான் அது அவருக்கு பகவானுக்கு யார் உண்மையா இல்லையா அவங்கள தான் பிடிச்சி வச்சுக்கும். பகவான் கிட்ட சரணடையன்னு நினைக்கிறவங்கள யோகா மாயா கிட்ட கை கடத்தி விடும். அப்படிதான் மாயாங்கிறத வச்சு நான் நினைச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் சொல்றீங்க, கொஞ்சம் கிட்ட வந்துக்கிறீங்க. ஜெயசுபத்ரா மாதாஜி, மாயனா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. எனக்கு தெரிஞ்சே சொல்லவா மாதாஜி? சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாதாஜி, மாயா துர்கா மாதா மாயா தேவியா இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மாதாஜி. அவங்க பகவானுடைய சகோதரியா தானே மாதாஜி இருக்கிறாங்க. அப்புறம் நாம இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிறது மாயாதான் மாதாஜி. அதான் மாதாஜி. நான் சொன்னேன் மாயம்னா அறியாமை மாதாஜி. மாயைனா அறியாமை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. 2 மாயை இருக்கு, யோக மாயை, மகா மாயை. சரி. யோக மாயைங்கிறது பக்தர்களே கூட மயங்க வைக்கிறது. மகா மாயை நம்ம அறியாமையில இருக்கிற ஜீவன்களை மயங்க வைக்கிறது. பௌதிக ஆசைனால. சொல்லிட்டீங்க. மாயைனா என்ன மாதாஜி? இல்லாத நம்ம ஜட உலகுக்கு எல்லாம் ஆசைப்படுறது மாயை. ஜட உலகத்துல ஆசைப்படுறது மாயையா? ஆசைப்படாம வாழ முடியுமா மாதாஜி? பௌதிகத்துக்கு எல்லாமே மாயை தானே. இல்லாததான் இருக்கிறது. இல்லாததான் இருக்கிறது. நான் இந்த உடல் என்னோட என்ஜாய்மெண்ட்னு நம்மள நினைக்க வைக்கிறது மாயை. கொஞ்சம் கொஞ்சமா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாயை பகவானால நம்மளால நேரடியா தண்டிக்க முடியாது. அதுக்காக மாயாதேவி அனுப்பி நம்மளெல்லாம் இந்த இதுல குழப்பத்துல ஆழ்த்துறார் மாதாஜி. ஜட உலகத்துல மாதாஜி இந்த உலகமே மாயை. இந்த உலகமே மாயை. இந்த கவலை, கோபம், வருத்தம் அதெல்லாம் மாயையோட 6 சாட்டைகள்னு சொல்லுவாங்க. அதுவும் மாயை தானே மாதாஜி? கயிறு இருக்கு, ஒரு பாம்பாக நினைப்பது, நினைத்து நம்ம அது பேர் பிரம்மை. அது பேர் ஆங்கிலத்துல இல்லூஷன் சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. இல்லாத ஒன்றுதான் மாயை மாதாஜி. இல்லாத ஒன்றை கற்பனை மாயைதான் இருக்குதே மாதாஜி. இல்லாம எங்க போகுது? மாயைதான் இருக்கே. கிருஷ்ணரை நினைக்காத நேரம் தான் மாயை கிருஷ்ணரிடம் யார் சொந்த? கிருஷ்ணரை எப்ப நினைச்சிட்டு இருக்கோம், நினைக்காத நேரம் மாயை கிருஷ்ணரிடம் அவங்கதான் வரணும். ஹரிகிருஷ்ணா மாதாஜி. 2 பண்ண மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. மாயா கிருஷ்ணா தான். கிருஷ்ணா பக்தர்கள் தான் மாயா இருக்கு. கிருஷ்ணா நம்ம எப்ப கிருஷ்ணா விட்டு விலகிறோமோ அந்த மாயை நம்ம பிடிச்சிக்கோம். அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த கலியுகத்துல மாயா தான் ஸ்ட்ராங் பண்றாரு. எப்ப நம்ம கிருஷ்ணா விட்டு விலகிறோமோ மாயா நம்மள அடிச்சுவோம், பிடிக்கும். கிருஷ்ணரை விட்டு உணர்விலிருந்து நம்மளை வெளியே இழுக்கிறது தான் மாயை. பௌதிகமான விஷயங்கள். ஆன்மீகம் பௌதிகம்னு 2 இருக்கு. அதுல பௌதிகம் கொடுக்கிறது. மாயாதேவின்றது ஒரு சக்தி. மாயாதேவின்றது ஒரு சக்தி. மாயை என்பது கிருஷ்ணரை இல்லாத விஷயங்கள். கிருஷ்ணர் இல்லாத விஷயங்கள்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஜீவன் கிருஷ்ணரை விட்டு விலகும் போது, கிருஷ்ணரை விட்டு பிரிகிறேன்னு ஒரு ஜீவன் நினைக்கும் போது அங்கிருந்து மாயை ஆரம்பிக்குது.
அறியாமைன்னு சொல்லலாம், குணங்களால ஆட்டுவிக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். எல்லா பதிலும் கரெக்ட் தான். மாயை என்பது கிருஷ்ணரை விட்டு விலகியது அப்படின்னு அர்த்தம். விலகி நிற்பது, வேண்டாம் நீ எனக்கு வேண்டான்னு எப்ப ஜீவராசி கிருஷ்ணரை விட்டு விலகுதோ அப்ப அவங்க மாயைக்கு போயே ஆகணும். இந்த உடலை உண்மையாக நினைக்கணும், இந்த உடல் தான் உண்மையானது அப்படின்னு நினைக்கிறது, இதெல்லாம் மாயை தான். மாயையில மிகப்பெரிய டெபினிஷன்ஸ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு வரையறை, கிருஷ்ணர் இல்லாத விஷயம்தான் மாயை. மாயா மாதாஜி ஆத்ம உணர்வு இல்லாதது, கிருஷ்ண உணர்வு, ஆத்ம உணர்வு இல்லாதது, அப்படி கிருஷ்ணரை சொல்லலாமா? வேண்டான்னு சொல்ற எல்லாமே மாயை தான். புலனின்பம் மாயை. கிருஷ்ணரை தவிர்த்து இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் மாயை தான். மைனஸ் கிருஷ்ணர்னு போட்டுக்கலாம். மைனஸ் கிருஷ்ணரா ஒரு விஷயம் கிடையவே கிடையாது உலகத்துல. ஆனாலும் அந்த ஜீவன் நீ வேண்டாம், கிருஷ்ணர் வேண்டாம்னு எப்போ தீர்மானமா நினைக்குதோ அப்ப அது மாயை. கிருஷ்ணருடைய நிழல்னு சொல்லலாம். நிழல் கூட நிஜம்தான், பகவானுடைய நிழல் கூட நிஜம்தான். ஆனால் அந்த ஜீவன் எனக்கு நீ வேண்டான்னு நினைச்சு செயல்படும் போது அது இருளாக மாறுகிறது, மாயையாக மாறுகிறது, கிருஷ்ண பக்திக்கு எதிராக நிற்கிறது. கிருஷ்ண பக்திக்கு, கிருஷ்ண உணர்வுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே மாயை. ஒரே டெபினிஷன், கிருஷ்ண உணர்வுக்கு எதிரான எல்லாமே மாயை தான். இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. கிருஷ்ண உணர்வுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாமே மாயை தான், எதா இருந்தாலும் சரி. அதனால மாயையை நாம் எதிர்க்க வேண்டும். வேண்டாம் சொல்லணும். நான் சில பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணலாங்களா மாதாஜி? ஆட் பண்ணுங்க. பகவானுக்கு பல சக்திகள் இருக்கு. பராசை சக்தி விவிதை சூயதே அப்படின்னுட்டு அதுல இந்த மாயை ஒண்ணு, அதாவது அந்தரங்க சக்தி, வெளிப்புற சக்தி தான் இந்த மகாமாயா. அப்ப இந்த மகாமாயா பகவானோட சக்தியாக இருந்தாலும் இந்த ஜட உலகை ஆட்டுவிக்கிறதுக்காக பகவானால் தோற்றுவிக்கப்பட்ட ஒன்று. அதுதான் அவர் தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரக்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. இது என்னுடைய சக்தியாக இருந்தாலும் என்னை சரணடைந்தால் அன்றி இந்த மாயை நீங்க வெல்ல முடியாது அப்படிங்கிறார். அப்ப இது ரொம்ப வலிமையானது. அதுதான் இந்த புறசக்தி. இது 3 குணங்களை மூலமாக நம்மளுக்கு வெளிப்படுத்தப்படுது. அப்ப இதையும் தாண்டி சுத்த சத்துவ குணத்துக்கு வரும்போதுதான் நம்ம அந்தரங்க சக்திக்குள்ள வர முடியும் அப்படிங்கிறது மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மாயையினுடைய விளக்கங்கள் நல்லா சொன்னீங்க, நன்றி. அடுத்த கேள்வி போலாம். பகவானை தவிர மற்றவர்கள் எப்படி தோற்கடிக்கப்படுகின்றனர்? சொல்லுங்க. சொல்லுங்க. ஸ்ருதிகள் தொடர்ந்து பின்வரும் அர்த்தத்தில் பகவானை அஜித என்று சுட்டி காட்டுகின்றன. நீங்கள் ஒருவரே மாயையினால் வெல்லப்பட முடியாதவர். ஆனால் பிரம்மாவை போன்ற மற்றவர்களோ தங்களுடைய சொந்த பிழையினாலேயே தோற்கடிக்கப்படுகின்றனர். பகவான் தான் பகவானுடைய இன்னொரு பெயர் அஜித, தோல்வியே அடையாதவர். சில சினிமாங்கள்ல எல்லாம் காட்டுவாங்க, ஒரு சில ஹீரோக்கள்லாம் என்னைக்கு சாவர மாதிரி காட்ட மாட்டாங்க, அவர் தோல்வியும் அடைய மாட்டார். ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு, அந்த காலத்து மக்கள்னா தெரியும், எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எந்த படத்துலயும் அவர் செத்தது கிடையாது, எந்த படத்துலயும் அவர் தோல்வியே அடைய மாட்டார், அந்த மாதிரியே இருப்பார். அந்த மாதிரி ஒரு நிஜமான ஹீரோ யாருன்னா கிருஷ்ணர் தான். அது போலி, அவர் பாவம் செத்தும் போயிட்டாரு, வயசாயும் போச்சு, செத்தும் போயிட்டாரு. ஆனாலும் அவர் அவருடைய சினிமாக்கள்ல அவர் சாவர மாதிரியே காட்ட மாட்டார், தோல்வி அடைய மாட்டார். அவர் எல்லாத்துலயும் வெற்றி தான். அவருக்கு தோல்வி, அழுகு அதெல்லாம் அவர் படத்துல அவர் காட்டவே மாட்டார். அந்த அளவுக்கு பாசிட்டிவா இருந்தார் அவர். ஆனால் அவருக்கும் மரணம் ஒன்று வந்தது. ஆனால் தோல்வி அடையாதவர், மரணம், பிறப்பு இறப்பு மரணம் இல்லாதவர் யாரு அப்படின்னா கிருஷ்ணர். ஆனால் இங்க மத்தவங்க, அவரை தவிர மத்தவங்க எல்லாம் எப்படி மாட்டுறாங்க? அதுக்கு பதில் நம்ம எல்லாம் எப்படி மாற்றோம்? நம்ம சொந்த பிழையால். பிரம்மா கூட எல்லாம், பிரம்மா உட்பட அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப அவங்க கூட ஏதோ ஒரு தவறு பண்ணி, பௌதிக உலகத்துக்கு வந்தா தவறு இல்லாம யாராலையும் இருக்கவே முடியாதான். ஆனால் தங்கள் சொந்த பிழையினால் அவர்கள் தோற்கடிக்கப்படுகிறார்கள். பகவான் தோற்கடிக்கப்பட முடியாதவர், அவருக்கு தோல்வியே கிடையாது. அடுத்து 27வது கேள்வி. ஹரே கிருஷ்ணா. சொந்த பிள்ளைங்க கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுங்க மாதாஜி. இப்ப நம்ம பௌதிக மக்கள் எப்படியாவது தப்பு பண்ணலாம். பிரம்மா ஏதாவது தப்பு பண்ணிருக்காரு.
பிரம்மா சரிங்க மாதிரி. எல்லா பக்தரா இருந்தா கூட ஏதாவது ஒரு பக்தர்களை பகவான் மன்னிச்சிருவாரு. ஏன்னா இந்த பௌதிக உலகத்தினுடைய இயற்கை அது. பிரபுபாதர் சொல்றாரு 4 குறைகள் இருக்குன்ட்டு. தவறிழைக்கக்கூடியவர்கள், புலன்கள் வந்து முழுமையற்றவை, ஏமாற்றும் குணமுள்ளவர்கள், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள், மாயைக்கு வசப்பட்டவர்கள். அந்த 4 பிழைகள் இருக்கு. யார் வந்தாலும் சரி. ஆனா அதுக்கு கிருஷ்ணன் கிடையாது, விதிவிலக்கு. அவர் கிடையாது. ஏன்னா அவர் உண்டாக்குறவரே அவர் தான். அதனால அவர் அதுல அகப்பட மாட்டார். இங்க சொல்றது எப்படின்னா, யார் இந்த பௌதிக உலகத்துக்கு வந்தாலும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவாங்க. பண்ண வைக்கும் உலகம். அது சொந்த பிழை. அது வந்து நான் தப்பே பண்ணல அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்துல அவங்களே தப்பு பண்ணிடுவாங்க. சொந்த பிழைன்னு சொல்றாங்க பாருங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நாமெல்லாம் வந்து இந்த பௌதிக உலகத்துல ஆற்றுவிக்கப்படுகிறோம். அப்ப ஆட்டுவிக்கப்படுகிறோம்னா அதுக்கெல்லாம் இந்த அத்தியாயத்துல பதில் இருக்குது. ஆட்டுவிக்கப்படுகிறோம்னா அப்புறம் எப்படிதான் வெளியே வருது? யாருன்னா பதில் சொல்லிங்களா? நாம முழுசா கட்டுப்படுத்தப்பட்ட ஜீவாத்மாக்கள். நம்ம எல்லாம் கட்டுப்பட்ட ஜீவாத்மா, கட்டுப்படுத்தப்படுகிறோம்னு சொல்றோமே, அப்புறம் எப்படிதான் நம்ம வெளியே வர்றது? பக்தி செஞ்சு வரலாம் மாதாஜி. பகவான்கிட்ட சரணடைஞ்சோம்னா நம்மளால இந்த கட்டுக்கள்ல இருந்து வெளில வர முடியுமாச்சு. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதம் ஏதம். ஹரே கிருஷ்ணன். ஏன்னா நாம வந்து நம்முடைய ஒவ்வொரு செயலும் வந்து கட்டுப்படுத்தப்பட்டதுதான். எல்லாமே அப்படியே இப்படி சுவிட்ச் போட்டா ஓடுற மாதிரி இயந்திரங்கள் மாதிரிதான். பொம்மைங்க மாதிரி செயல்படுறோம். ஆனா நமக்கு வந்து ஒரு துளியோண்டு சுதந்திரம் கொடுத்திருக்கிறார் பகவான். விட்டுண்ட ஆத்மாக்களா இருந்தாலும். ஒரு நாய் வந்து கட்டப்பட்டிருக்கு, கயிற்றுனால் சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த நாய்க்கு எவ்வளவு தூரம் சங்கிலி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க. அந்த அளவுக்கு சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி பக்தி செஞ்சோம்னா விடுபடலாம். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி கிருஷ்ணருக்கு சரணடைஞ்சோம்னா விடுபடலாம். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா அந்த இயல்பே, ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு இயல்பு வச்சிருவாங்க. அந்த இயல்பை மீறி எதிர்நீச்சல் தான் பக்தின்றது. எதிர்நீச்சல் தான். நமக்குரிய இயல்பை மீறி ஒரு திருடன்னா அவன் திருடனா இருக்கிறான்னா அந்த திருட்டை ஒழிக்கணும். திருடுறது இயல்பா இருக்கலாம், அப்ப அதை ஒழிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த மாதிரி ஒரு உள்ள இருக்கிற மிக யாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க, மியூட் போட்டுருங்க மாதாஜி. மிக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய அனர்த்தங்கள் உண்டு. அந்த அனர்த்தங்களை நம்ம வந்து வெளியே வரணும். அனர்த்தங்களை விட்டு நம்ம வெளியே வந்தோம்னா தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். அந்த வெளியே வர்றதுக்கு ஒரே வழிதான் பகவானுடைய நாமத்தை சொல்றது, பகவானை சரணடைறது. ஒவ்வொரு நிமிஷமும் மாயன்றது வந்து சரி நான் காலையில பக்தி பண்றேன், நான் மத்தியானம் பட்டு தூங்குறேன், அப்படி கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ஆன்மீகமா ஆக்குற வரைக்கும் விடுதலை கிடைக்காது. அதனால எல்லா நேரமும் நாம் வந்து அதை கிருஷ்ணரை நோக்கி திருப்ப வேண்டும். அடுத்து பகவானை அடைய ஜீவன்கள் தங்கள் அறியாமையை களைந்தால் மட்டும் போதுமா? மாதாஜி, ஜீவராசியின் அறியாமை அகன்ற பிறகு பக்தி தொண்டில் ஈடுபடாமல் அவனால் பகவானை அடைய முடியாது. இதை பகவான் தமது சொந்த வார்த்தைகளாலே கூறுகிறார். பக்தி யாகம் ஏகையா கிரகையா, பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே என்னை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணன். சரியா சொன்னீங்க. இது பாருங்க, பக்தியில 2 விஷயம் இருக்குது. ஞான தளத்துக்கு வரணும். நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா, நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்னு அது ஒரு படி. 2வது படி கிருஷ்ணருக்கு நிஜமா சேவை செய்ய ஆரம்பிக்கணும். புரிஞ்சுட்டா மட்டும் போதுமா? அறியாமையை களைஞ்சா மட்டும் போதுமா? அதை செயல்படுத்தணுமே. படிச்சா போதுமா? இது புரிஞ்சிடுச்சு, இந்த விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு, அறியாமையில இருந்து வெளியே வந்துட்டேன், ஆனா அதை செயலும் படுத்தணும். செயல்படுத்துறது பக்தி தொண்டு. சரியா? அடுத்து 28வது கேள்வி. பிரம்மன், பரமாத்மா மற்றும் பகவான் ஆகிய அம்சங்களை அடைய ஒருவர் எந்த யோக முறை செய்ய வேண்டும்? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பிரம்மனை அடைய பிரம்மாவனை வழிபடுறவங்க கர்ம யோகத்துல இருக்கிறாங்க. பரமாத்மா வழிபடுறவங்க ஞான யோகம் செய்யறாங்க. பக்தி யோகம் தான் பகவானை வழிபடுறவங்க பக்தி யோகத்துல இருக்கிறாங்க. அப்ப பிரம்மனுக்கு வந்து என்ன சொன்னீங்க? கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம். கர்மயோகம். பரமாத்மா வழிபடுறவங்க
பிரம்மனுக்கு வந்து ஞான யோகம், பரமாத்மா வந்து அஷ்டாங்க யோகம், அஷ்டாங்க யோகம். பகவான் இது வந்து பக்தி யோகம். பகவான் வந்து பக்தி யோகம். பிரம்மன் எங்கும் பரவி இருக்கும் பிரம்மனை அறிவதற்கு என்ன பண்ணும்? ஞான யோகம் பண்ணணும், ஞானத்தை அதிகரிக்கிறது. அந்தர்யாமி பரமாத்மாக்கு அஷ்டாங்க யோகம் பண்ணணும், தியானம் தவம் பண்ணணும். பகவானை அறிவதற்கு பக்தி யோகம். நன்றி. 29வது கேள்வி. சுருதிகள் புக்ல வந்து கர்ம ஞான யோக மற்றும் பக்தி முறைகளை பிரகடனம் செய்யணும் போட்டிருக்கு மாதாஜி. அதனால கர்ம ஞான யோக பக்தி. கர்மம் இங்க கர்மம் எங்க நுழைக்கிறதுன்னு தெரியல. இப்ப பிரம்மயோகம் இப்ப பாருங்க, ஞான அஷ்டாங்க பக்தி யோகம் மூணுத்துலயும் கர்மயோகம் சேர்ந்துதான் ஆகணும். கர்மம்ன்றது என்ன? செயல்பாடு. செயல்பாடு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. குறிக்கிறாங்க மாதாஜி. நிஷ்காம கர்ம தான் இதுல குறிப்பிடுறாங்க மாதாஜி. நிஷ்காம கர்மம்ன்றது பக்தி யோகம். இது பாருங்க, ஞான யோகத்திலயும் கர்ம யோகம் வரும், அஷ்டாங்க யோகத்திலயும் கர்ம யோகம் வரும், பக்தி யோகத்திலயும் கர்ம யோகம் வரும். நிஷ்காம கர்மத்துல வந்து ஞானத்தை அடையறதுக்காக பண்றாங்கல்ல மாதாஜி. ஆமா, ஞானிகள் வந்து நிஷ்காம கர்மல தான் தொடங்குறாங்க மாதாஜி. ஞானிகள் நிஷ்காம கர்மத்துக்கு வர முடியாது. நிஷ்காம கர்மம்ன்றது பக்தி யோகம் தான் சொல்றாரு பிரபுபாதர். ஓகே, நிஷ்காம கர்ம யோகம் அப்படின்றது பக்தி யோகம் தான். பலனை எதிர்பார்க்காமல் கர்மங்களை செய்யறது, பக்தி ஆட் பண்ணி. அதுலயே 2 ஸ்டேஜ் இருக்குல்லங்க மாதாஜி. அது வந்து ஆமா, சகாம நிஷ்காம. சகாமனா எனக்கு பலன் வேணும்னு சொல்லிட்டு பக்தி யோகம் பண்றது. சகாம யோகம் நிஷ்காம யோகம். ஆமா மாதாஜி. நிஷ்காமையிலேயே முதிர்ச்சி அடைந்த நிலை, முதிர்ச்சி அடையாத நிலை 2 நிலை சொல்றாங்களா மாதாஜி? எது கர்ம யோகத்திலயா? நிஷ்காம கர்ம யோகத்துல மாதாஜி இருக்கலாம், பல படிகள் இருக்குல்ல. நிஷ்காம கர்ம யோகம்ன்றது என்ன? பிரபுபாதரை பொறுத்த வரைக்கும் நிஷ்காம கர்ம யோகம் தான் பக்தி யோகம். பலனை எதிர்பார்க்காம அந்த முக்தி ஸ்டேஜ். அதாவது கர்மம் அப்படின்னாலே வேலை, வெறும் வாய் பேச்சு கிடையாது. வேலை. கர்மம்னா என்ன? வேலை செய்யணும். அப்போ நீங்க சகாம கர்மயோகம்னா நீங்க ஒரு வேலை செய்றீங்க. வெறுமனே கர்ம யோகம்னா நீங்க வந்து உங்களுடைய கர்மா என்னவோ, நீங்க பெண்களை வந்து ஸ்திரீ தர்மம் செய்யணும், அவ்வளவுதான். அது கர்ம யோகம். அதுல நீங்க பக்தி ஆட் பண்ணலன்னா கர்ம யோகமாவே நிற்கும். உங்களுடைய கடமைகளை நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதுல பக்தி ஆட் பண்ணலன்னா கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. அந்த கர்ம யோகத்தை பக்தி யோகமாக நீங்க செய்யற எல்லா காரியங்களும் கிருஷ்ணருக்காக நீங்க செய்யும் போதுதான் அது அந்த கர்ம யோகம் நிஷ்காம கர்ம யோகமா மாறுது. இல்ல நான் வந்து ஒரு பலனை குறிப்பிட்டு, அதே கிருஷ்ணர் தான் நான் வணங்குறேன், என்னுடைய கடமைகளை நான் ஒழுங்கா செய்யறேன், ஆனா எனக்கு ஒரு குறிப்பிட்ட பலன் வேணும்னு அந்த பலனை உள்ள வச்சே செய்யும்போது அது சகாம கர்ம யோகமா மாறுது. இந்த கர்ம யோகத்துல தான் எல்லாருமே இருக்கிறோம். கர்ம யோகம் இல்லாம ஞான யோகமும் கிடையாது, அஷ்டாங்க யோகமும் கிடையாது. கர்மம் சேராம இருக்கவே முடியாது. கர்மம்ன்றது செயல்களை செய்தல்னு வரும். அப்ப கர்மத்துல முழு பக்தி வரணும். நான் வாழறது, நான் செய்யறது, நான் மூச்சு விடுறது, நான் நடக்கிறது, நான் நிக்கிறது, நான் எல்லாமே கிருஷ்ணருக்கு தான் ஒரு கட்டம் வரும் பாருங்க. அப்ப அது நிஷ்காம கர்மயோகம் ஆயிடும். அதுலயே முக்தி லெவல் இருக்குல்லங்க மாதாஜி. முக்திக்கு மேலதான் மாதாஜி பக்தி வருது. ஆமா, முக்தி வந்து பை ப்ராடக்ட் மாதாஜி, சைடு எஃபெக்ட்ஸ் மாதாஜி. இப்ப நிஷ்காம கர்மம் வந்து சிலர் முக்திக்காக கூட பண்றாங்களா மாதாஜி? அப்படி பண்ணா அங்க அவங்க முக்திக்காக எந்த முக்தின்னு கேள்வி வரும்ல. சாயுஜ முக்தியா கூட இருக்கலாம். சாயுஜ முக்தினா அங்க கிருஷ்ணரே வரமாட்டாரே, பிரம்மன் ரியலைசேஷன்ல நிக்கும். அப்போ ஜீவன் முக்தா அப்படிங்கிறது அவங்க தானே மாதாஜி? ஜீவன் முக்தான்றவங்க இங்கே இருந்துட்டு பக்தர்களா கூட இருக்கலாம், மாயவாதிகளா கூட இருக்கலாம். அவங்க நான் இந்த உடல் அல்ல அப்படின்னு ஒரு பிரம்மபூத்த நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க செல்ஃப் ரியலைஸ்டு சோல், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், அதான் ஜீவன் முக்தர்கள். அதுல 2 இருக்கு. மாயவாதிகளும் ஜீவன் முக்தர்களா ஆகலாம், பக்தர்களும் ஜீவன் முக்தர்களா இருக்கலாம். அவங்க இந்த எப்போ நீங்க நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ட் நிலைக்கு வந்துடுறீங்களோ, அப்போ உங்களுக்கு இங்க இருந்தாலும் அங்க இருந்தாலும் ஒரு விஷயம் கிடையாது. இங்கேயே முக்தி அடையலாம். இந்த அத்தியாயத்துல வருது, இப்ப இந்த அடுத்த 5 இதுல வருது. புரியுதா? ஜீவன் முக்தர்களா இங்கே ஆகலாம். நீங்க அதுல மாயாவாதி கேட்டகரியிலயும் ஆகலாம். நிறைய மாயாவாதிகள் செல்ஃப் ரியலைஸ்டா இருக்கிறாங்க.
ஆனா அவங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியாது. கடவுள் அவங்களுக்கு ஜோதி. நமக்கு கடவுள் யாருன்னு தெரிஞ்சாதான் உண்மையான முக்தி கிடைக்கும். அவங்களுக்கும் முக்தி கிடைக்குது. எப்படி முக்தி கிடைக்கும்? மாயாவாதிகளுக்கு எப்படி முக்தி கிடைக்கும்? பிரம்மன்ல கலக்கிறது சொல்லாதீங்க. எல்லாருக்கும் தெரியும் பிரம்மன்ல போய் ஜோதியில கலந்துருவாங்க. அது கிடையாது. வேற ஒரு விஷயம் நடக்கும் மாயாவாதிகள். அஷ்டாங்க யோகத்துல இல்ல இல்ல இல்ல, மாயாவாதிகள் ஒரு விதமான முக்தி அடையறாங்க. அது என்ன முக்தி சொல்லுங்க துளசி பகவான் மாதா. உடலுக்கு சாயுஜ்ய முக்தி மாதாஜி. அததான் கேட்டேன். பிரம்மன்ல பகவான் கலக்கிறது சொல்லாதீங்க. அந்த முக்தியில ஒரு பகவான் விஷயம் உடல் நடக்குது. அந்த முத்தில ஒரு பகவான் உடல் பிரயோஜனமே இல்லைங்களே மாதாஜி, அடுத்த பிறவி வந்துரும்ல. அதுல ஏதோ நடக்குது இல்ல, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆன்மீக கேட்கிறேன். தற்கொலை, அதை அதைத்தான் ஆன்மீக தற்கொலைன்னு சொல்றாங்க. அது வீடு பேர் அடிபட்டு சொல்றீங்களா மாதாஜி? பகவான் அதான் உடல் கலக்கிறது மாதாஜி. ஆ? பகவான் உடல்ல கலக்கிறது. பகவான் உடல்ல கலக்கறதுல நான் சொல்லல. பகவான் உடல் கலக்கிறது இல்ல. அந்த வீடு சாயுஜ்ய பேர் முக்தி அடிபட்டு சொல்றீங்களா மாதாஜி? பிரம்மன்ல கலக்கிறது. அதுல வந்து பௌதிக துன்பம் கிடையாது. அந்த முக்தியில பௌதிக துன்பங்கள் கிடையாது. புது பாயிண்டா இருக்கா? ஆமாங்க மாதாஜி. தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்வீங்க மாதாஜி, அதுதான் பௌதிகத்துல வரக்கூடியது. அந்த முக்தி இல்லையாங்க மாதாஜி? அவங்களுக்கும் பௌதிகத்துல மாயவாதிகளுக்கும் வந்து உலகத்தினுடைய துன்பத்துல இருந்து விடுதலை வாங்கணும். அவங்க நாங்க எப்போ இந்த உடல் அல்ல அப்படின்னு பிரம்மன்ல யோசிக்கிறாங்க, தியானம் பண்றாங்க, தவறுகள் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்களும் தவறுகள்லாம் பண்ண மாட்டாங்க. உண்மையான மாயாவாதிகள் தவறுகள் பண்ண மாட்டாங்க. 4 விதிமுறைகளை கடைபிடிப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான் இல்ல. என்ன பாயிண்ட் இல்ல? முக்கியமான பாயிண்ட் இல்ல. கிருஷ்ணர் கடவுள், அவரை அடையணும், அங்க தொண்டு புரியணும்ன்றதுதான் இல்ல. மத்ததெல்லாம் இருக்கும். நான் இந்த உடல் அல்ல, இந்த பௌதிக உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க வேலைங்களை ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு முக்தி கிடைக்கும். அவங்க போய் பிரம்மன்ல அப்படியே ஜோதியில நிப்பாங்க. இது ஏன் ஆன்மீக தற்கொலைனா, அங்க போய் இப்ப ஜீவன்னா எப்போதும் செயல்பட்டு கொண்டே இருக்கும். ஜீவனுடைய ரூபம் சொரூபம் என்பது எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பது. பிரம்ம ஜோதியில உங்களுக்கு துன்பம் இருக்காது. பிரம்ம ஜோதி இன்பமயமானதுதான். ஆனா அங்க செயல்பாடு இல்லை. செயல்பாடு இல்லாதனால எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பது ஜீவனுடைய இயற்கை. அது எப்படி செயல்படணும்? கிருஷ்ணருக்கு தொண்டு புரியணும். அதுதான் ஜீவனுடைய இயற்கை. அது இல்லாத பட்சத்துல அது திரும்பி கீழே வரும். ஏன்னா அங்க திரும்பி ஆசை வரும், செயல்பாட்டுக்கான ஆசை வரும். அதனால அந்த முக்தின்றது வந்து ஒரு முழுமையான முழுமை பெற்ற முக்தியா சொல்ல முடியாது. புரியுதா? அதனால பௌதீக துன்பங்கள் இருக்காதங்க. அந்த சாயுஜ்ய முக்தியில பௌதீக துன்பங்கள் கிடையாது பிரம்மன்ல கலக்கும் போது. ஆனால் அது சரியான முக்தி கிடையாது. அங்க திரும்பியும் வந்து அவங்க அப்படியே நிக்கணும். இப்போ ஒரு மரம் இருக்கா, பச்சை கலர் மரம் இருக்கும். பச்சை கலர் மரத்துல போய் ஒரு கிளி உட்காந்துக்கும். அப்ப எல்லாமே பச்சையா தெரியும். புரியுதா? அந்த மாதிரிதான் அவங்களுடைய முக்தி. ஆனால் ஜீவனுடைய இயற்கைன்றது அவங்க வந்து அப்ப மாதாஜி சொர்க்கத்துக்குள்ளயோ இல்ல பிற உயர் கிரகங்களுக்குள்ளயோ போவாங்களா மாதாஜி? இல்ல, இந்த பௌதிக உலகத்தை தாண்டி பிரம்மாண்டம் இருக்கு, பிரம்ம ஜோதி இருக்கு. பௌதிக உலகம்ன்றது வந்து நம்ம இப்ப சிறைச்சாலை, ஒரு இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு ஜெயில் வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல ஜெயில சுத்தி ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, வேலி போட்டிருப்பாங்க. இந்த ஒரு கைதி அதுல இருந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்துட்டு நாட்டுக்குள்ள போல, அந்த நாட்டுக்கும் அந்த ஜெயிலுக்கும் இடைப்பட்ட இடம் ஒண்ணு இருக்கு. அங்க இருப்பான், அங்க சுத்தி நிற்பான். அவுட்டர் ரிங் ரோட்ல சுத்தி நிற்பான். ஓ புரியுது மாதாஜி. அவுட்டர் ரிங் ரோடு புரியுதா? அதுல இருப்பான். உள்ள நாட்டுக்குள்ளேயும் வர முடியாது. ஜெயிலையும் இல்ல, அவன் நாட்டிலயும் இல்ல, அவன் அந்த கோயம்புத்தூர்லயும் இல்ல, அந்த சுத்தி இருக்க ரோட்ல நின்னுட்டு இருப்பான். அப்ப வந்து அவனுக்கு அதுல உண்மையான சந்தோஷம் இருக்காது தானே. ரெண்டும் கட்ட நிலை தானே. சக விடுதலை பெற்றவங்க மாதிரி உள்ள இருந்து இருந்தாதான் உண்டு. அதனால அவனுக்கு வந்து அதுல முழுமையான விடுதலை ஆயாச்சு. ஆனா முழுமையான இன்பம் இருக்காது. அப்போ இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிடுவாங்க. பகவானுடைய பிரம்ம ஜோதி எங்கும் பரவி இருக்கும், அதுல இருப்பாங்க. இதான் மாயவாதிகளுக்கு, உண்மையான மாயவாதிகளுக்கு. இப்ப இருக்கிற மாயவாதிகள்லாம் பாவிகளா வேற இருக்கிறாங்க, என்னென்னவோ பண்றாங்க. அதனால வந்து அவங்க வந்து என்ன டெஸ்டினேஷன் அதெல்லாம் அவங்கதான் முடிவு பண்ணுவாங்க மேல, அவங்க பண்ற பாவத்துக்கெல்லாம். மாதாஜி இப்ப பிரம்மத்துல கலக்குறதுன்னா அது எப்படிங்க மாதாஜி? இப்போ நீங்க அவுட்டர் ரிங் ரோட்ல அவங்க சுத்துற மாதிரின்னு சொன்னீங்க இல்லையா? பிரம்மஜோதியில கலக்குறவங்களும் அதே மாதிரிதான் இருப்பாங்களா? அதத்தான் உதாரணமா சொன்னேன். அவுட்டர் ரிங் ரோட்ல இருக்கிறவன் வந்து உள்ள நாட்டுக்குள்ள போக முடியாது இல்ல. நாட்டுக்குள்ள போனாதானே அவன் சந்தோஷமா எதுவா இருக்க முடியும். அவன் விடுதலை பெற்றுட்டான்.
ஜெயில இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனா போய் சக வாழ்க்கைய வாழல, அங்கேயே சுத்தி நிக்கிறான். ஓகே ஓகே மாதாஜி. அத மாதிரிதான். ஹரே கிருஷ்ணா, அப்ப அதுதான் பேய் நிலைமையா? பேய் நிலைமை கிடையாது. அந்த என்ன பண்றது, அந்த ஜீவன் வந்து ஸ்டில்ல நிக்கும். ஸ்டில் பாஸ்ன்னு ஒரு இடம், ஒரு இது விஷயம் புரியுதா பாருங்களேன். பாஸ், PAUSE, பாஸ். அது மாதிரி ஒரு அந்த சுச்சுவேஷனை கொடுத்துருவாங்க அந்த ஜீவனுக்கு. அது இப்படி ஆடவே முடியாது, அசங்க முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது, அப்படியே நிக்கணும். அப்படியே பாடியும் கிடையாது. பாடியும் கிடையாது. பாடி கிடையாது. ஆனா ஆத்மா மீன்ஸ் அந்த ஆத்மானுடைய உண்மையான சொரூபம் வந்து அங்க இருக்கும், கோலோக விருந்தாவன்ல. சரியா? இங்க போனாதான் அது கொடுப்பாங்க. இங்க வந்து நீங்க வந்து உணர்ந்துட்டீங்க, நான் இந்த உடல் அல்லன்னு உணர்ந்துட்டீங்க, முக்தியும் அடைஞ்சிட்டீங்க. எதுல இருந்து? பௌதிக துன்பத்துல இருந்து முக்தி, பௌதிக உலகத்துல இருந்தும் வெளியே வந்துட்டீங்க. ஆனா அங்க என்ட்ரி கிடையாது. நாட்டுக்குள்ள ஏன் என்ட்ரி கிடையாதுன்னா, நீங்க அது கிருஷ்ணரை நீங்க பகவானுடைய அறிவு இல்லாம பகவான் கிட்ட போக முடியாது, அங்க போய் சேவை பண்ண முடியாது. அந்த அறிவெல்லாம் மாயவாதிகளுக்கு கிடையாது. சரி, அப்ப அவங்களுக்கு என்ன வழி மாதாஜி? அப்போ அது மறுபடியும் மேல போறதுக்கு என்ன வழிங்க மாதாஜி? அங்கிருந்து போக முடியாது. அப்ப அவங்க கீழே இறங்கணும். கீழே இறங்கிட்டான். சரி சரி. கீழே இறங்குவாங்க, கீழே இறங்குவாங்க. கீழே இறங்கி பெரிய பெரிய ஆளுங்களா இருப்பாங்க. இது மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும். ஓகே மாதாஜி. மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்படும். அது ஜெயிச்சாங்கன்னா சரி, இல்லைன்னா இல்ல. கிருஷ்ண மாதாஜி, நான் சில கிளாஸ்ல கேட்டேன் மாதாஜி, அங்கிருந்தே வந்து சில அபூர்வமான சில ஆத்மாக்கள் பக்தி தொண்டுக்கு வந்து அங்கிருந்து மேல போறாங்க அப்படின்னுட்டு. எல்லாருமே தவறுவதுக்கு இல்ல, சில அதுக்கு உதாரணம் இந்த சனகாதி முனிவர்கள் வந்து அருவவாதிகள் தான். சனகாதி முனிவர்கள் பிறக்கும் போதே அருவவாதிகள் தான். ஆனா அவங்க வந்து பிரம்மானுடைய இதுல இருந்து வந்தாங்க, மைண்ட்ல இருந்து வந்தாங்க, மனசுல இருந்து வந்தாங்க. அவங்க வந்து ஒரு சான்ஸ் கொடுத்தாரு கிருஷ்ணர். சரி, இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்ட்டு. அப்பதான் போய் அந்த ஜெய விஜயர்களை வந்து சபிக்கிறது. அப்போ பகவானுடைய திருவடியில இருக்கிற அந்த துளசியை முகர்ந்ததுனால அவங்க வந்து பக்தர்களா மாறுறாங்க. அது வரைக்கும் அருவவாதிகள் தான். அது நிறைய இல்லை, பொதுவா அருவவாதிகள் கீழே தான் இறங்குவாங்க. பிரபுபாதர் நிறைய புஸ்தகங்கள்ல எழுதுறாரு. அவங்க வந்து கீழே வந்து சமூக சேவகர்களா வந்துருவாங்க, சமுதாயத்துக்கு சேவை பண்றேன் அப்படின்னு இறங்குவாங்க. புரியுதா? சரி, நேரமாவது அடுத்த கேள்விக்கு போறேன். பரமனின் உன்னதமான தனிப்பட்ட குணங்கள் எங்கு போற்றப்பட்டுள்ளது? பரமனின் உன்னதமான தனிப்பட்ட குணங்கள் எங்கு போற்றப்பட்டுள்ளது? நான் சொல்றேன் மாதாஜி. சொல்லுங்க. பரமபுருஷருடனான தங்களது நேரடியான சகவாசத்தின் மூலம் அதிகாரம் அளிக்கப்பட்ட சுருதிகள் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் தங்களுடைய புத்தி, புலன்கள், மனம் மற்றும் உயிர் ஆகியவற்றை உபயோகித்து பரபிரமனை தேடுவதற்காக கர்ம, ஞான, யோக மற்றும் பக்தி முறைகளை பிரகடனம் செய்கின்றன. மாதாஜி, கொஸ்டின் வேற, ஆன்சர் வேற மாதாஜி. 29 கொஸ்டின் கேட்கணும், நீங்க விட்டுட்டீங்க. நீங்க 30க்கான கொஸ்டின் தான், நீங்க 29 சொல்லிட்டீங்க. நான் கேக்குறது 30. அது அந்த ஸ்லோகம் சொல்லிதானே சொல்லணும் மாதாஜி. சர்வவியாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யஷக சர்வபூதாதிவாசக சாஷி சேதா கேவலோ நிர்குணச்ச. ஒருவரேயான பரமபுருஷர் படைக்கப்பட்ட எல்லா பொருட்களிலும் மறைந்து வாழ்கிறார். எல்லா ஜட பொருளிலும் பரவியுள்ள அவர் அனைத்து ஜீவராசிகளின் இதயங்களிலும் அமர்ந்துள்ளார். அவர் அந்தராத்மாவாக இருந்து கொண்டு ஜீவன்களின் பௌதீக செயல்களை கண்காணிக்கிறார். இவ்வாறாக பௌதீக குணங்கள் அற்ற அவர் ஒப்பற்ற சாட்சியாகவும் உணர்வு அளிப்பவராகவும் விளங்குகிறார். நன்றி, சரியா சொன்னீங்க. அடுத்த கேள்விக்கு போலாம். சிருஷ்டியில் பகவானுக்குள்ள பங்கை 2 உபனிஷத்துகள் மேற்கோள் காட்டி கூறவும். 2 உபனிஷத் நிறைய ஒருத்தர் சொல்லுங்க. அம்புலு மாதாஜி. முண்ட உபனிஷத் வந்து சர்வ வித்யஸ்ய யான்மயம் தபக, யார் அனைத்தும் அறிந்தவரோ, யாரிலிருந்து சகல ஞானத்துக்கு மாற்றம் வருகிறதோ அவளை அடையும் விவேகம் உள்ளவர். சர்வசிய வச்சி ஸ்வர்ணே அவரை எல்லோருக்கும் இறைவனும் எல்லோரும் ஆழ்வோரும் ஆவார். பெருமிதானி உபனிஷத்து 4:4-22 மற்றும் 2 மேற்கோள் காட்டிட்டீங்க. நன்றி.
பகவான் சரி வந்து ஹரே சிருஷ்டியில வந்து நிறைய பங்களிக்கிறார். அதை பத்தி பார்த்தோம். அடுத்த கேள்வி 32. ஸ்ரீல ஸ்ரீதர சுவாமி பகவானிடம் ஏன் மாயையை வெல்லுமாறு பிரார்த்திக்கிறார்? நான் ஹரே சொல்றேங்க கிருஷ்ண மாதாஜி. ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க. யசோதா மாதாஜி சொல்றேங்க மாதாஜி. சொல்லுங்க ஹரே யசோதா. ஸ்ரீதர சுவாமி சுலோகத்திற்கு தமது அபிப்பிராயத்தை கூறும் வகையில் பின்வருமாறு பிரார்த்திக்கிறார். ஜெயா ஜெயா ஜெய ஜெயாதீத ஹகி அகா சகம்மா. இல்ல நான் கேட்ட கேள்வி மட்டும் பதில் புரிஞ்சுதா? கேள்வி ஏன் மாயையை வெல்லுமாறு பிரார்த்திக்கிறார்? ஏன் மாயையை வெல்லணும்? வெல்வத்துக்குரிய உமது வெற்றி விளங்குவதாக அசைவன அசையாதன ஆகிய ஜீவன்களை மூடி மறைப்பதும் அறியாமை குணங்களை அடக்கி ஆள்வதுமான உங்களுடைய நித்திய மாயின் ஆதிக்கத்தை வென்று அருள் புரியுங்கள். உங்களுடைய செல்வாக்கு இல்லை எனில் கடலளவு உன்னத குணங்களுடையவர் என்று உங்களை பாடும் சக்தியை இந்த வேத மந்திரங்களை இழந்துவிடும். ஹரே கிருஷ்ணன். மாயையை வெல்லணும்னா பாட முடியாது பகவான. மாயையை வெல்ல முடியவில்லை எனில் கடலளவு உன்னத குணமுடைய உங்களை பாடும் சக்தி சுருதிகள் வந்து இழந்துரும். அதனால மாயையை வென்றால்தான் பகவானை பாட முடியும். அதனால மாயையை வெல்ல வேண்டும்னு அவர் பிரார்த்திக்கிறார். அடுத்த கேள்வி, வேத மந்திரங்கள் பல தெய்வ நம்பிக்கையை கொண்டுள்ளன என்ற கேள்வி எதனால் எழுகின்றது? ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க சாந்தாமணி மாதாஜி. பரமபுருஷனை அடையாளம் காண்பதில் வேத மந்திரங்கள் ஒரே அபிப்பிராயம் கொண்டுள்ளனவா என்பதில் சிறிது சந்தேகம் இருக்கக்கூடும். சில மந்திரங்கள் இந்திரோ யாதோ வசிதஸ்ய ராஜா, இந்திரன் அசைவன அசையாதன ஆகிய ஜீவனுக்கெல்லாம் அரசராவார். ரிக்வேதம் 1.32-15 சில மந்திரங்கள் அக்னி மூர்த்தாதிபா, அக்னி ஸ்வர்க்கங்களின் தலைவர் ஆவார் என்றும், வேறு மந்திரங்கள் வேறு மூர்த்திகளை பரமன் என்றும் குறிப்பிடுகின்றன. இதனால் வேதங்கள் பல தெய்வ நம்பிக்கை ஆதரிப்பதாக காணப்படக்கூடும். ஹரே கிருஷ்ணன். இதை எப்படி புரிஞ்சுப்பீங்க? வேதங்கள்லாம் இப்படி ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு தேவனை புகழுது. அதை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? யார் பதில் சொல்லுவீங்க? சொல்லுங்க ஸ்ரீதலா கேஸ்வி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேதங்கள் வந்து பர்சானிஃபைடு மாதாஜி. என்ன பதில் சொல்றீங்க? வேதங்கள் எதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு தெய்வத்தை, அக்னிய இந்திரன் எல்லாம் சுப்ரீம்னு சொல்றது எதுக்கு? ஓகே மாதாஜி, வேதங்கள் வந்து டைரக்டா பகவான வந்து சொல்றது கிடையாது, மறைமுகமா சொல்லுது. அதனால மற்ற தேவர்களை புகழ்கிறது. வேதங்கள் வந்து பல வழிமுறைகளை கொடுக்குது. பல்வேறு மக்களோட கோணத்துக்கு தகுந்த மாதிரி பல ஸ்டேஜஸ்ல வழிபாடுகள் சொல்லப்படுது. அதனால எல்லா தேவர்களையும் அது புகழுது. சரியா சொன்னீங்க. இன்னும் நல்ல எளிமையா புரிஞ்சுக்கணும்னா இது பாருங்களேன், இந்த கிராமத்துக்கு யார் தலைவர் அப்படின்னு கேட்டா, அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற பாட்டி சொல்லும் இந்த பஞ்சாயத்து தலைவர் தான் தலைவர்னு. அந்த கிராமத்து பாட்டிக்கு இங்க பிரைம் மினிஸ்டர் இருக்காரு, சீஃப் மினிஸ்டர் இருக்காரு, அதெல்லாம் தெரியாது. புரியுதா? ஒரு கிராமத்துல இருக்கிற பாட்டியை போயிட்டு யார் தலைவர்னு கேட்டா அந்த பாட்டிக்கு பஞ்சாயத்து தலைவர் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஆனா அதுக்கு மேல வட்டம், மாவட்டம், மாநிலம், அப்படிலாம் தென் மாவட்டம் அப்படின்னு படிப்படியா பெருசாகுது, வட்டம் பெருசாகுது. ஆனா எல்லாத்துக்கும் தலைவன் யாரு? இந்த இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி தான் மிகப்பெரிய தலைவன் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு ஒருத்தர் வரணும். ஆனா அது தெரியாதவங்களுக்கு அந்த சின்ன சின்ன வட்டத்துல அவங்க தான் அதிகாரிகள். அப்ப சொர்க்கலோகத்துக்கு யார் மன்னன்னா, யார் தலைவன்னா இந்திரன் தான். அப்போ ஒரு ஒரு சின்ன சின்ன பகுதிகளுக்கு அவங்க தான் தலைவர்கள். அந்த அந்த கண்ணோட்டத்துல அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்க தான் தலைவர்கள். அதை வச்சு பார்க்கும்போது அப்படி காட்டுது வேதங்கள். ஏன்னா அதுக்கு மேல அவங்க போக முடியாது. அந்த ஜீவராசிகள்லாம் ஒரு வட்டத்துக்கு மேல போக முடியாது, போக தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் அதே தான் காட்டுறது. ஓகே, இந்திரனை கும்பிட்றியா, அதுக்கு அங்க முதல்ல இந்திரன் கிட்ட போயிடு, அதுக்கப்புறம் அங்கிருந்து ப்ரொமோஷன் வாங்கிக்கோ அப்படின்னு அதுக்கான ஒரு பாதையை அந்த வேதங்கள் காட்டுது. வேதங்களுக்கு தெரியும் வேதங்கள் தான் இந்த பிரார்த்தனையே பண்றது, முழுமுதற் கடவுள் கிருஷ்ணர்னு. ஆனால் எல்லா மக்களும் நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து நேரடியாக கிருஷ்ணரை அணுகுவது சாத்தியம் கிடையாது. அதனால சிறு தேவர்கள், சிறு தெய்வங்களையும் அவங்க வந்து மிக பெரியவர்களாக சில இடங்கள்ல காட்டப்படுது. அடுத்து 34வது கேள்வி, பரபிரம்மமாக ஒருவர் தான் இருக்க முடியும், விளக்குக. பரபிரம்மம் ஒண்ணுதான். போன வாரமே பாடம் நடத்தினேன், பிரம்மம் ஒன்றே அப்படின்ட்டு. அதற்கான விளக்கம் இங்க இருக்கு. யார் சொல்றீங்க?
இப்ப கேட்ட கேள்விக்கு ஹரே பதில் கிருஷ்ண மாதாஜி. படிங்க, சொல்லுங்க. பிரபஞ்ச சிருஷ்டிக்கு மூல காரணம் ஒருவர் தான், அது பகவான் கிருஷ்ணர் தான். அவர் வந்து பிரம்மன் அல்லது மிக பெரியவர்னு சொல்லப்படுறாரு. இந்த சிருஷ்டி முழுக்க வியாபிச்சிருக்கிறார் கிருஷ்ணர். அப்புறம் சிருஷ்டிக்கு அடிப்படை அவர்னாலதான் சிருஷ்டியே நிகழுது. இந்திரன் அல்லது அக்னியை போன்ற தேவர்கள் எந்த மூர்த்தியாலும் இந்த பாத்திரத்தை வந்து நிரப்ப முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பகவான்கிட்டேருந்து வந்தவங்க, பகவானோட ஆளுகைக்கு உட்பட்டவங்க. சிறுதிகளும் இந்த ஒரே கருத்தை ஆமோதிச்சு அந்த அறியாமைக்கு உட்பட்டதாக இருக்காது. அதனாலதான் துவயி என்ற சொல்லால இங்க சுட்டிக்காடுற மாதிரி பகவான் விஷ்ணு ஒருவர் தான் பரபிரம்மன் அவர் மதிச்சு. ஹரே கிருஷ்ணா. ஆனா அவங்களுக்கு வந்து விஷ்ணுவால் அளிக்கப்பட்ட சக்திகள் மட்டுமே இருக்கிறது. அதனால அவங்க வந்து முழுமை பெற்றவர்களா இருக்க முடியாது. இவங்க எல்லாம் ஒரு சின்ன சின்ன குறுநில மன்னர்கள், பேரரசர் கிடையாது. குறுநில மன்னர்கள் சின்னதா. ஆனா அது கூட அந்த சக்தி கூட அவங்களுக்கு கிருஷ்ணரிடம் இருந்து வருகிறது. நன்றி, நல்லா சொன்னீங்க. 35வது கேள்வி. அனைத்து காரணங்களுக்கெல்லாம் காரணமாக யார் உள்ளார்? யார் உள்ளார்? அனைத்து காரணங்களுக்கும் காரணமாக ஒரு அழகான ஸ்லோகம் இது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. சிறந்த பக்தனான கஜேந்திரன் இந்த மர்மத்தை எண்ணி ஆச்சரியப்பட்டு பின்வருமாறு பிரார்த்தனை செய்தது. நமோ நமஸ்தே இல அகில காரணாய நிஷ்காரணாய அற்புத காரணாய. அனைத்து சிருஷ்டிக்கும் மூல காரணம் தங்களுக்கு மீண்டும் எனது வணக்கங்கள். அனைத்து காரணங்களுக்கும் தாங்கள் நினைத்திருக்கிறே காரணமாவீர். ஆனால் உமக்கோ வேற எந்த காரணமும் இல்லை என்று கூறுகிறார். பகவான் கிருஷ்ணரை கூறுகிறார். வெரி குட், வெரி குட், நல்லா சொன்னீங்க. கஜேந்திரன் பாடுறாரு, அனைத்து நமோ நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்காரணாய அத்புத காரணாய. ரொம்ப அழகா எல்லாத்துக்கும் காரணத்துக்கு காரணம் வந்து பகவான் தான் அப்படின்னு கஜேந்திரன் பாடுறார். அடுத்த கேள்வி. மாற்றத்திற்கு உட்பட்டது எது? மாற்றத்திற்கு உட்படாதது எது? மாற்றத்துக்கு உட்பட்டது எது? மாற்றத்துக்கு உட்படாதது எது? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சொல்லுங்க. பிரகிருதி மாற்றங்களுக்கு உட்படுகிறது, ஆனால் அதன் பெருமானாகிய பரமபுருஷரோ மாறுவதே இல்லை. பிரகிருத்தினா என்னது மாதாஜி? ஜட இயற்கை. சரியா சொன்னீங்க, நன்றி. ஜட இயற்கை மாற்றத்துக்கு உட்பட்டது, பகவான் மாற்றத்துக்கு உட்பட்டவர் கிடையாது. 37வது கேள்வி. வேத மந்திரங்களும் அவற்றை பரப்பும் ரிஷிகளும் தங்கள் செயல்களை யாருக்கு அர்ப்பணிக்கின்றனர்? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வேத மந்திரங்களும் மனித குலத்தின் நன்மைக்காக அவற்றை பரப்பும் ரிஷிகளும் தங்களுடைய கவனத்தை முக்கியமாக பரமபுருஷரிடம் அர்ப்பணிக்கின்றனர். வேத முனிவர்கள் தங்களுடைய மனம், வாக்கு ஆகியவற்றின் நடவடிக்கைகளை, அதாவது அவர்களது வார்த்தைகளின் உள்ளர்த்தங்களையும் வெளிப்படையான அர்த்தங்களையும் அபிதா விருத்தி முதலில் பகவானிடம் அர்ப்பணிக்கின்றனர். இரண்டாவதாக தான் அவர்கள் பிரகிருதியின் உருமாற்றங்களான இந்திரன் முதலான தேவர்களிடம் அர்ப்பணிக்கின்றனர். நன்றி, நன்றி. 38வது கேள்வி. உண்மை எப்பொழுது சரியாக புரிந்து கொள்ளப்படுகிறது? நான் சொல்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உண்மை சரியாக புரிந்து கொள்ளப்படுவது பிரம்மன் மட்டுமே நிஜம். உலகில நாம் காணும் எதுவும் உண்மையில்லை என்பதல்ல, மாறாக பிரம்மன் அனைத்திற்கும் பூரணமான இறுதி காரணம் என்பதால் இவ்வாறாக இம்ருதி கேதி ஏவ சத்தியம் என்ற வாக்கியத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது போல் சத்தியம் என்ற சொல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராலேயே வேறுடத்தில் முதல் காரணம் என்று விவரிக்கப்படுகிறது. சரியா சொன்னீங்க, நன்றி. அடுத்தது, பிரம்மன் என்ற சொல்லை ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி விளக்குகிறார்? பிரம்மன் என்ற சொல்லை பிரபுபாதர் எப்படி விளக்குகிறார்? பிரபுபாதர் பிரம்மன் என்ற சொல்லை கிருஷ்ண புத்தகத்தில் பின்வருமாறு விளக்கி எழுதுகிறார். பிரம்மன் என்ற சொல் அனைத்திலும் பெரியதாகவும் அனைத்தையும் பராமரிப்பவராகவும் சுட்டி காட்டுகிறது. அருவவாதிகள் ஆகாயத்தின் விஸ்தாரத்தினால் கவரப்படுகின்றனர், ஆனால் அவர்களுடைய குறைமதியின் காரணத்தால் கிருஷ்ணரின் பெருமையால் அவர்கள் கவரப்படவில்லை. நம்முடைய அனுபவ வாழ்வில் கூட நாம் ஒரு மனிதனின் பெருமையால் கவரப்படுகிறோமே தவிர ஒரு பெரிய மலையின் அளவினால் அல்ல. உண்மையில் பிரம்மம் என்ற சொல் கிருஷ்ணருக்கு மட்டுமே பொருந்தும். எனவேதான் அர்ஜுனன் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பரபிரம்மனாக ஏற்றுக்கொண்டார். நன்றி மாதாஜி, சரியா கேளுங்க. சரியா. அடுத்து கடைசி கேள்வி. பிரம்மன் என்ற சொல்லை யாருக்கு மட்டுமே உபயோகிக்க முடியும்? அருவ பிரம்மம் கிருஷ்ணருக்கு மட்டுமே உபயோகிக்க கிருஷ்ணருக்கு மட்டுமே பிரம்மனை பயன்படுத்தணும். அடுத்த கேள்வி. அருவ பிரம்மம் என்பது யாது?
அருவ பிரம்மம்னா என்னது? யாரும் படிக்கலையா? ஒரு 40 கேள்விதான் மாத்தி கொடுத்துருங்க. அருவபிரம்ங்கிறது பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றோம் மாதாஜி. ஜோதியில அருவ பிரம்மம் என்பது யாது? இங்க நான் அனுப்பலையா கேள்வி? இல்ல மாதாஜி. 40 கொஸ்டின் தான் மாதாஜி கொடுத்துருக்கோம். உன்னத இடமிருந்து வெளிப்படும் பிரகாசம். உடலிலிருந்து அத வரும் சொல்லிட்டான். யார சொன்னாங்க? மகேஸ்வரி நல்லா சொன்னீங்க. கிருஷ்ணரின் உன்னத உடலில் இருந்து வெளிப்படும் பிரகாசம் தான் பிரம்மம். கிருஷ்ணரின் உடலிலிருந்து வெளிப்படும் பிரகாசம் பிரம்மம். சரியா? முடிச்சிட்டோம். இது வரைக்கும் யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. 15வது ஸ்லோகம் வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம். யாருக்காவது ஏதாவது சந்தேகம்? மாதாஜி 4 ஹரே கிருஷ்ண மாதாஜி 4 பிழைகள் சொன்னீங்க, அது மாத்திரம் கொஞ்சம் இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ண முடியும்? மனிதன் தவறு இழைக்கக்கூடியவன். ஓகே மாதாஜி. மனிதன் எப்பொழுதும் குறைபாடுடைய புலன்களை கொண்டவன். புலன்கள் குறைபாடுடையவை அப்படின்னா, இப்ப நான் கண் இருக்கு, என் கண் இருக்கு, என் கண்ணு இங்க மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த ஜன்னலுக்கு அப்புறம் என்ன இருக்கு எனக்கு தெரியாது. இந்த செவுத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு எனக்கு தெரியாது. இதெல்லாம் குறைவான புலன்கள் அப்படின்னு சொல்றது. பூர்ணமான புலன்கள் வந்து பகவானுக்கு உண்டு. அவர் எதையும் எங்கேயும் எப்பவும் எதையும் பார்க்க முடியும். அந்த மாதிரி கிடையாது. நமக்கு புலன்களுக்கு வந்து குறைபாடு இருக்கு. 3வது ஏமாற்றும் குணமுடையவன். 4வது மாயின் வசப்படுபவன். மாயின் வசப்படுறதுன்னா இலூஷன். அதாவது ஒரு இருட்டறையில் ஒரு கயிறு இருந்தா அவன் வந்து அதை தப்பா நினைச்சுக்கலாம். அது கயிறு இல்ல பாம்பு அப்படின்னு நினைக்கலாம். பாம்பை கயிறா கூட நினைச்சுக்கலாம். அந்த மாதிரி அவன் மாயைக்கு வசப்படுறவன். இல்ல அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை வேற ஒண்ணா நினைச்சுக்கிறது. அது பேர் இலூஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சரியா? பிரம்மை. தமிழ்ல பிரம்மை. பிரம்மையா அவன் சரியா புரிஞ்சுக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 4 குறைகள் இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து பகவானை நம்முடைய முயற்சியில அறிய முடியாது. மாதாஜி ஏமாற்றும் குணம் அதை பத்தி கொஞ்சம். ஏமாற்றம் எல்லாருமே இப்ப ஒரு மூட்டை அரிசி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ரோட்ல ஒரு மூட்டை அரிசி இருக்குன்னு வச்சுங்க. குருவி வரும், சாப்பிட்டு போயிடும். ஒரு ஆடு மாடு பசு வரும், அது வயிறு ரொம்ப வரைக்கும் சாப்பிட்டு போயிடும். மனுஷனா அந்த மூட்டையை எடுத்துன்னு போயிடுவான். மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் தன் வயிறு ரொம்ப வரைக்கும் தான் அதை பயன்படுத்தும். மனுஷன் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் எடுத்து சொறி வச்சுப்பான், உள்ள தோலை இது பண்ணி வச்சுப்பான். ஏமாத்துறது அப்படியே அடிப்படையில எல்லா மனுஷனுக்கும் ஏமாற்றுற குணம் இருக்கு. பொய் சொல்றோம்ல, ஏமாத்துறோம்ல. மாதாஜி அந்த காலத்துல மளிகை கடை வாசல் எல்லாம் உப்பு மூட்டையெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்களாம் மாதாஜி. அந்த காலத்துல ஏமாற்றும் குணம் இருந்துச்சு, இல்லாம இல்ல. கொஞ்சம் நேர்மையா இருந்தாங்க. நேர்மையா கூட உள்ள வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க மாதாஜி. ஆமா ஆமா ஆமா. இப்ப எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது. கைட்டு எடுத்துன்னு போயிடுவானுங்க. மனுஷன் ரோட்ல பார்த்துருந்தானா கூட துணியை கைட்டு எடுத்துன்னு போயிடுவானுங்க. ஏதோ வேணா பண்ணுவானுங்க. பேனர்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க பாத்தீங்களா? பேனர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஓட்ட போட்டுருவானுங்க. ஏன்னா அந்த பேனரை கைட்டி சில பேர் வந்து துணியா தச்சு மாட்டிக்குவாங்க. அந்த அளவுக்கு மக்கள் வந்து எதெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது இருக்கு. அந்த அளவுக்கு வறுமை இருக்கு, துன்பங்கள் இருக்கு. அதனால ஏமாற்றும் குணமும் வந்துடுது. புரியுதா? நிறைய ஏமாற்றும் குணம் உலகத்துல இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே இருக்கு. நீங்க நான் எல்லா லெவல்லையும் இருக்கு. ஏமாற்றும் குணம் இருக்கிறது. சரியா? வேற ஏதாவது கேள்விகள்? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கேள்விகள் கூடுதல் ஹரே கருத்து? கிருஷ்ணா மாதாஜி. இப்ப ஏமாத்துறோம்ல மாதாஜி, அதுக்கான தண்டனை இருக்கா மாதாஜி? எல்லாத்துக்குமே தண்டனை உண்டு. பௌதிக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்ல காரியம் பண்ணீங்கன்னா கூட அதை அனுபவிக்கிறதுக்கு வரணும். இங்க நீங்க தான தர்மம் பண்றீங்கன்னு வச்சுக்கலாமே, மக்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் நல்லா புரிய வைக்கிறதுக்கு தான் வகுப்பு எடுக்கிறோங்க. அப்ப நான் தான தர்மம் பண்றேன், நல்ல காரியம் தானே அப்படின்னு. அதுல தான தர்மம் பண்றது எதுக்கு பண்றோம்? நான் பண்றேன்ற ஒரு எண்ணம், எனக்கு வந்து ஒரு சந்தோஷம், அதுக்காக நான் தான தர்மம் பண்றேன்னு வச்சுங்க. பகவான் அது கணக்கு எழுதப்படும். இதுல எல்லாம் கிருஷ்ண உணர்வே கிடையாது. இப்போ நீங்க அரபு நாடுகள்ல எல்லாம் போனீங்கன்னா அந்த ரம்ஜான் சமயத்துல ஃப்ரீ சாப்பாடு போடுவான். என்ன சாப்பாடு போடுவான்? கறி பிரியாணி கொடுப்பான். அதுதானோ தர்மம்னு நினைச்சுக்கிறான் அவன்.
புரியுதா? இதெல்லாம் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்னு நினைச்சுன்னு நிறைய பேர் என்னென்னவோ காரியங்கள் பண்றாங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரையும் நீ நல்லது பண்றியோ கெட்டது பண்றியோ என்ன பண்றியோ அது உனக்கு திரும்பி வரும். இதான் தத்துவம். புரியுதா? அது எப்ப புரியுது வரும், எந்த பிறவியில வரும், அதுக்கும் கணக்கு இருக்கு. அப்ப இப்ப செய்யறது இப்பயே கிடைக்காது. இப்பவும் கிடைக்கலாம், அப்புறமாவும் கிடைக்கலாம். அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு உங்க கையில இல்ல. அங்க மேல ஆமா. இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வச்சிருக்கிறாங்க எல்லாத்தையுமே. நீங்க எத்தனை மூச்சு விடணும்னு கூட கணக்கு இருக்கு. அவ்வளவுதான் நீங்க விட முடியும். நீங்க எத்தனை முறை கண்ணை இப்படி இப்படி பண்ண போறீங்க, அதுக்கும் கணக்கு இருக்கு. எல்லாமே கணக்கு தான் உலகத்துல. அந்த கணக்கை நிர்வகிக்கிறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால நீங்க நல்ல காரியம் பண்ணா நல்லது நடக்கும், கெட்ட காரியம் பண்ணா கெட்டது நடக்கும். நீங்க எப்படி பண்றீங்களோ அப்படியே திரும்பி வரும். ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு. ஓகே மாதாஜி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான என்ன பண்றீங்களோ அதே மாதிரி திரும்பி வரும். இப்ப நம்ம இந்த விஷயத்த மட்டும் ஒரு மனுஷன் நல்லா புரிஞ்சுக்கினான்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்துல கஷ்டப்படும் போது கஷ்டமே வராது. ஏன்னா நான் பண்ணது தான் எனக்கு திரும்பி வருதுன்னு புரிஞ்சுப்பாங்க. சரியா? இது ஒண்ணு. இப்ப இதுல இருந்து தப்பிக்கணும்னா இதுதான் நம்மளை இங்க சுத்த வைக்குது. நல்லது பண்றேன் கெட்டது பண்றேன். இப்ப நம்ம எல்லாம் நம்ம வாழ்க்கையை பாருங்களேன், உங்க வாழ்க்கை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். மலேசியால உட்காந்துங்கிறீங்க, வசதி பௌதிக வசதிகள்லாம் நல்லா இருக்கும். ஆனா ஆமாங்க. துன்பம் இல்லாம யாரும் இருக்க முடியாது. அப்ப நீங்க ஆமா. நல்லதும் பண்ணிருக்கீங்க கெட்டதும் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இது உண்டு. சில விஷயங்கள்ல நம்ம நல்லது பண்ணிருப்போம், அது அனுபவிக்கிறோம். சில விஷயங்கள்ல கெட்டது பண்ணிருக்கோம், அதுக்கான துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். அப்போ இப்ப இப்படியே நம்மளுக்கு ஒருத்தங்க நம்பிக்கை துரோகம் பண்றாங்கன்னு நமக்கு தெரியுது மாதாஜி. அப்ப அதை நம்ம எப்படி அவங்கள மன்னிக்கலாமா இல்ல பரவாயில்லன்னு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போலாமா மாதாஜி? நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு தான் போடணும். இப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எழுதிட்டு போராடணும்னா போராடணும். இல்லைன்னா இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன், நான் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சேன். இவங்க வந்து கருவிதான். எய்தது யாரு? அம்பு எய்தது யாரு? என்னுடைய கர்ம வினை தான். நான் முன்னாடி பண்ண நல்லது கெட்டது தான் இன்னைக்கு வேற வடிவமா வந்து எனக்கே திரும்பி வருது. இதை நல்லா திரும்ப 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 தினமும் பாடம் எழுதணும். அப்பதான் புரியும். இல்லைன்னா இவன் எனக்கு துரோகம் பண்ணான், அவன் எனக்கு துரோகம் பண்ணான்ற எண்ணமே இருக்கும். பழிக்கு பழி அப்படின்னு ஒரு லெக்சர் கொடுத்துருக்குற மாதாஜி, அதை நீங்க கேளுங்க, புரிஞ்சிடும் இது. சரியா? இன்னைக்கு பாடத்துல நான் வேற திட்டம் போட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு அந்த லெக்சர் அனுப்புறேன், அப்ப உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால பக்தர்களே, நம்ம நல்லது பண்ணோம்னா நல்லது வருது இல்ல, அது நம்ம இந்த பௌதிக உலகத்துல சிக்க வைக்கும். சிக்க வைக்காம காரியத்தை எப்படி பண்றதுன்னா, எந்த காரியம் பண்ணாலும் அது கிருஷ்ணரையும் குரு பரம்பரையையும் திருப்திப்படுத்துறதுக்கு தான் நான் செய்யறேன். இதை மட்டும் நம்ம வந்து யோசனை பண்ணி பண்ணி நான் அந்த காரியம் பண்றேன், நான் பண்றேன் அப்படின்ற பெயருக்காக இல்லை, கிருஷ்ணரும் குரு பரம்பரையும் திருப்தி அடைய வேண்டும், இதை ஒரு பக்தி தொண்டாக செய்கிறேன், அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக செய்கிறேன்ற உணர்வோட நம்ம செய்யும் போது கர்ம வினையில மாட்ட மாட்டோம். நீங்க நல்ல காரியங்களை தான் செய்யணும், 4 பேருக்கு நல்லது நினைக்கணும், நல்லது செய்யணும். ஆனா அது கிருஷ்ண உணர்வா இருக்கணும். நீங்க உணவு அளிக்க வேண்டும், சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அது சக மனிதனுடைய நல்ல உணர்வு. ஆனா சாப்பாடு கொடுக்காதீங்க, பிரசாதம் கொடுக்கணும். சக ஜீவராசி துன்பப்படுதுன்னா அந்த ஜீவராசிக்கு நீங்கள் உணவு அளிக்க கூடாது, பிரசாதம் அளிக்க வேண்டும். வித்தியாசம் இருக்கா? உணவுன்ற வார்த்தைக்கும் பிரசாதம்ன்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா பிரசாதம் என்பது பந்தத்தை ஏற்படுத்தாது, உணவு என்பது பந்தத்தை ஏற்படுத்தும். புரியுதா? எதை செஞ்சாலும் கிருஷ்ண உணர்வுல செய்யுங்க. அதுக்காக தப்பு பண்ணிட்டு கிருஷ்ணர் உணர்வில் இல்ல, அதுக்கும் நான் வார்த்தையை போட்டுட்டேன். நல்ல காரியங்களை கிருஷ்ண உணர்வில் செய்ய வேண்டும். அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திரங்களால் அங்கீகரிக்கப்பட்ட காரியங்களை கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். என் புலன் திருப்திக்காக அன்றி அவருடைய திருப்திக்காக செய்ய வேண்டும். இதுல தெளிவா இருந்தீங்கன்னா கர்ம வினையில மாட்டவே மாட்டீங்க. கர்ம வினையில மாட்ட மாட்டீங்க. நான் செய்யறதெல்லாம் குருவையும் கிருஷ்ணரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற உணர்வோட செய்யுங்க. தவறுகள் நடக்கும், அதெல்லாம் மன்னிக்கப்படும். ஏன்னா என்னுடைய உணர்வுல தப்பு இல்லாம பாத்துக்கணும். உங்களுடைய ஆழ்மனத உள் உணர்வுல தவறு இருக்கக்கூடாது. அதுல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்ம வினையை வெட்டி வீசலாம். அடுத்த பாடத்துக்கு போறேன். வேற என்ன சந்தேகம் இருக்கா?
இல்ல மாதாஜி, தேங்க்ஸ் மாதாஜி. மற்றவங்களுக்கு சரி, நம்ம அடுத்த பாடத்துக்கு போலாம். ஹரே கிருஷ்ணா.